ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல்ன்றதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதில் இண்டிகேட்டரில் பவர் ஆஃபில் இருக்குது, ஆஃப் பண்ணி வேலை செய்யுங்க, உங்களுக்கு சேஃப் எங்களுக்கு. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்சிசிபி ஃபோல்ட் ஆகிட்டது. சிங்கிள் பேஸ் தான். அந்த என்ன சொல்கிறது, அந்த நாங்கள் டெஸ்ட் பண்ணுற பட்டன் ரோஸ் கலர் பட்டன் வேலை செய்யதில்லை. ஸோ அதனால் அதை நாங்கள் இப்போ புது ஆர்சிசிபி அதுக்கு ஃபிட் பண்ண போகிறோம். அதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, பாருங்கள். பள்ளி எல்லாம் வேலை பார்த்துருக்கு, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு விளங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேனல் ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக்கல் சம்மந்தமாகவும் மற்றது அதுக்குரிய சின்ன டவுட்ஸு அப்படி ஒரு இதுகளும் போடுவேன். நீங்கள் பார்த்து தெரியாதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் ஆன வீடியோக்கள் தான் நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்புறமா லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஃப்ரெண்ட்ஸ். இது முழுக்க என்னோடய வேலை செய்கிற இடங்களில் நான் போயிட்டு ஒரு கையால் ஃபோனையும் பிடிச்சி கொண்டு மற்றதால் அதில் வேலை செய்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வீடியோ போடுற சில நேரத்தில் குறைவு காரணம்டா தனியாக வேலை செய்யல ஒரு வச்சு பிடிக்க இயலாது. சில நேரங்களில் அப்படியான சந்தர்ப்பங்கள் வருது ஃப்ரெண்ட்ஸ். இதோட கிளியராக போடக்கூடிய மாதிரி தான் கண்டிப்பாக போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் உங்களுக்கு எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி என்னென்ன மாதிரி ஆர்சிசிபி எம்சிசிபி ஏன்னு அந்த பிரச்சனை வருதுன்ட்டு வீட்டுக்காரங்கிட்ட கேட்டாங்க. அது மாதம் சரி, இல்லாட்டி ஒரு கிழமைக்கு ஒருக்கா சரி, இந்த அந்த பட்டனை அதாவது டெஸ்ட்டு பட்டனை நாங்கள் டச் பண்ணி கொண்டே இருக்கணும். அப்போ தான் அது எதுவும் உள்ளுக்கு என்ன சொல்கிறது, சின்ன டஸ்ட்டுகள் எதுவும் போயிட்டு அது ஃபோல்ட் ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புது ஆர்சிசிபி மாற்ற போகிறோம். அப்படி அதை ஒரு கிழமைக்கு ஒருக்கா ரெண்டு வாட்டி சரி, அதை நாங்கள் அந்த வெள்ளையாக இதில் பாருங்கள், வெள்ளையாக இருக்கிற புஷ் பட்டன், அந்த பட்டன் நாம் அமர்த்தி கொண்டு இருக்கணும். அமர்த்தி விட்டால் தான் எங்களுக்கு கரண்ட் அடித்தாலும் இல்லாட்டி வேறு எங்கேயும் ஷார்ட்டுண்டாலும் உடனே அந்த ஆர்சிசிபி ஒர்க் ஆகும். இல்லாட்டி வேறு எந்த சந்தர்ப்பத்துலேயும் அது விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் இப்படியான ஃபோல்டாக இருக்கிறத உடனடியாக மாற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றது இதில் தயவுசெய்து சின்ன பிள்ளைகள் இதெல்லாம் பார்த்து அப்படி ட்ரைவ் பண்ணிடுறாங்க. சேஃப்டியோட வேலை செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் உங்களுக்கும் சேஃப், எங்களுக்கும் நல்லது. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் தாங்க. மேலும் பல வீடியோக்கள் உங்களுக்கு போட்டு கொண்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த ஆர்சிசிபி புதுசாக மாற்றியாச்சு. இப்போ புதுசாக மாற்றிட்டா ஒரு ஆர்சிசிபின்ற விட 5700 ரூபாய்க்கிட்ட போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் புதுசாகவே மாற்றுறது நல்லது. பழசு தானே விட்டுட்டு அப்புறமா உங்களோட சேஃப்டி இல்லாமல் போயிடும். வீட்டுகளில் யாராவது சின்ன குழந்தைகள் பிள்ளைகள் இப்படி எதுவும் இருந்தால் பாருங்க. ஆனால் இதுகள் ஆபத்தானதாக இருக்கும். அது மாற்றி விட்டால் எங்களுக்கு சேஃப், குழந்தைகளுக்கு சேஃப், எல்லாத்துக்கும் சேஃபாக இருக்கும். மற்ற சாதனங்கள்லாம் அடிபடுறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஷார்ட் சர்க்யூட்டால் கூடுதலாக ஆர்சிசிபி ஒர்க் ஆகும். மற்ற மனித அதாவது உயிர்கள் அனைத்தையும் அது இப்போ வீட்டில் உள்ள பாவிகளை தெரியாமல் தான் நம்ம கையை வச்சு அப்படி கரண்டில் கையை வைக்கும்போது ஆர்சிசிபி தான் அந்த தொழிற்பாடு அதை வேலை செய்யும். உடனே அது 30 மில்லி ஆம்பியருக்கு குறைவான கரண்ட் வரும்போது கூடின கரண்ட் வரும்போது அது தொழிற்பாடுகள் செய்யும். ஆர்சிசிபின்ற வேலையை அதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அலட்சியமாக விடாதீங்க, கண்டிப்பாக மாற்றுங்க.
ஆர்சிசிபி வந்து முக்கியமானது. நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக ஆர்சிசிபி வந்தும் ஏர்த்தும் சரியான மாதிரி இருந்தால் ஒர்க் ஆகும். மற்றது ஏர்த்தும் நான் அதை செக் பண்ணி பார்த்தேன்னா ஏர்த்தும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நாங்கள் இப்போ அமர்த்துவோம் பாருங்கள் இப்படி இதாக வந்து ரிப் வந்து ஸோ இப்படி ரிப் வந்து இப்போ அமர்த்தும் போது இந்த வெள்ளை பட்டனை நாங்கள் அமர்த்தையில் விழணும். அதுதான் ஒரிஜினல் ஒரு குவாண்டட், அது நல்ல ஒரு தரத்தில் உள்ள ஆர்சிசிபின்றது அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இது போல் இருந்தால் திருத்திக் கொள்வது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.